விழித்துளியின் வணக்கங்கள். நம்ம இந்த பதிவுகளை கடந்து போகலாம் தான் நினச்சேன். ஆனால் பதிவு போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. இந்த உதவி பேராசிரியர் இதற்கான ஒரு பத்திரிகை செய்தி, அந்த பத்திரிகை செய்தியை சுட்டி காட்டி நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். அதில் அந்த பதிவை முழுமையாக கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இறுதியில் நான் சொன்ன வார்த்தைகள், இங்கு இந்த தேர்வுக்காக கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு அந்த தேர்வு எழுதியவர்கள் இந்த பத்திரிகை செய்தியில் சொல்லப்பட்டிருக்க விடயத்தினால அவர்கள் பாதிப்படைந்து விடுவார்களோ, அவர்கள் அவ்வளவு கனவோடு இருந்தாங்கிறத சொல்லி தான் நம்ம அந்த பதிவை முடிச்சிருப்போம். இந்த பதிவோடைய பின்னோட்டத்தில் கமெண்ட் பாக்ஸில் சில பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது பலர் ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட 2 பேரை நம்ம சொல்லலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீ உதவி வாங்கிடுவ, அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டும் இருந்துச்சு. நம்ம உதவி வாங்குற அளவுக்கு நம்ம அப்படி ஒன்றும் பெரிய குற்றம் ஒன்றும் நம்ம செய்யலையே. ஒரு பத்திரிகை செய்தி, அந்த செய்தியை சுட்டி காட்டி நம்ம ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம். இது அந்த பதிவு சரியா தவறாங்களா தாண்டி பத்திரிகை செய்தி உள்ளதை நம்ம சொல்றோம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்க போறீங்க, இல்லைன்னா ஸ்லைட்னு தள்ளி விட்டு போறீங்க, ரைட்டுங்களா? ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, சரி என்ன அப்படின்னா, இவ்வளவு ஆதங்கப்பட்டு நம்மளை அந்த அளவுக்கு நம்ம மேல கோவமா, அப்படி யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவருடைய சேனல் எதுவும் வச்சிருக்கிறாரா இல்ல வேற யாருன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா நாறுது. இந்த நபர் என்னைய உதைக்க போறாராம். முதல்ல நீங்க நேர்மையா, ஏன்னா அவரோட பதிவெல்லாம் அவரோட சேனல்ல பாலியல் சார்ந்த இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சிந்தனை உடைய நபருடைய பதிவு நான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதே அப்படிங்கிற போது, இந்த நபருடைய ஐடியும் ஒரிஜினல் ஐடியும் இல்லை. அது என்ன ஏதாவது அதெல்லாம் நான் சொல்றதுக்கு இல்லை. அந்த நபர் பார்த்தாருன்னா அவருக்கே உணரட்டும், ரைட்டுங்களா? வேணும்னா இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு உங்க சேனல்னு வச்சிருக்கீங்க, சேனலா என்னன்னு தெரியல, எப்பவோ நீங்க அதை ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முதல்ல டெலீட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? அதை பார்த்தா உங்களை காரி துப்பிடுவாங்க. அடுத்த ஒரு நண்பர், அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பதிவு போட்டாலும் அவர் ஒரு உற்சாகம் ஆயிடுறாரு. வந்துட்டாரியா, நமக்கு கிடைக்க வேண்டியவர் வந்துட்டாரியா அப்படின்ட்டு அவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆயிடுவார் போல இருக்கு. எனக்கு இந்த விடயம்னு சொல்லும்போது அதை சுட்டி காட்டியெல்லாம் சில உறவுகள் போடும்போது, உண்மையில நான் இந்த விடயம்ங்கிற வார்த்தை நம்ம சொல்லும்போது அது எல்லாரையும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது, அது சரியா தவறான்னு தாண்டி ஒரு மகிழ்ச்சி, ரைட், நம்ம இந்த வார்த்தை போயிருக்கு அப்படின்ட்டு. இந்த வார்த்தையுமே ஒரு அரசியல் பிரமுகர் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவருடைய அந்த கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லாம் நம்ம பார்க்கும்போது சிறு வயதுல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த வார்த்தை எனக்கு என்னன்னு என்னை அறியாமலே உள்ள வந்துருச்சு. எனக்கு தெரிந்த அந்த அரசியல் பிரமுகர், இப்ப அவர் அரசியல்ல ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு அந்த வார்த்தை விடயம்னாலே சரவணன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மாறி இருக்குது. மகிழ்ச்சி தான், அதை நீங்க கிண்டலுக்காக சொன்னாலும் மகிழ்ச்சி தான். ஆனா அந்த பர்டிகுலர் நபர் நான் சொல்றேன் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணியே ஆகணும். கிண்டல் பண்றதையும் தாண்டி ஒருத்தர் ஏளனமா பேசுறது, கேவலமா சித்தரிக்கிறது, இப்படியாக அந்த நண்பருடைய அந்த பின்னோட்டங்கள்லாம் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம பதிவு பண்ணும்போது அவர் பல கமெண்ட்ல வராமல் இருக்கவே மாட்டார், வந்துருவார். என்ன பதிவு போட்டாலும் கமெண்ட்ல வந்துருவார். அப்போ வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா, இவர் ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்மளை நன்கு அறிந்த நபராக இருப்பார் போல இருக்கு. அதனால ஒரு உரிமையில தான் அந்த பதிவு பண்றாரு போல இருக்கு, யாருன்னு தெரியலையே, நான் அப்படித்தான் நினைச்சேன். அப்புறம் போகதான் தெரியுது அவருடைய காழ்ப்புணர்ச்சி. நம்மளை ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு எகென்ஸ்டான சிந்தனை உடையவன்னு நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சான்னு தெரியல. ஆனா இப்ப நம்ம ஒரு பதிவு பண்றோம்னா அந்த பதிவுல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறங்கும் போது ரைட், ஓகே, சுட்டி காட்டுறாரு, நம்ம உச்சரிப்புல தவறு செய்திருக்கலாம், சுட்டி காட்டியிருக்காருன்னா ரைட், ஓகே, அது சரி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை விட்டுருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அதை அப்படியே தூக்கிட்டு அடுத்த இதெல்லாம் அதை கிண்டல் பண்ணி அந்த கிண்டலுக்கா அதையே அந்த கமெண்ட்ல சொல்றது. அப்ப அவருடைய நோக்கம் நம்மளை கிண்டல் பண்ணணும், இதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நானா பல இதுகளை அதை பார்க்கும்போது எனக்கே சங்கடமா இருக்கு. இதை பார்க்க நமக்கு தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் ஆகும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் டெலிட் பண்ணிடுறது. மேக்சிமம் அவருடைய அந்த பின்னோட்டங்களை அப்பவே இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்படி உட்காந்து அப்படி பார்க்கும்போது டெலிட் பண்ணி விட்டுருவேன்.
இப்ப அவருடைய பதிவு இப்ப இருக்கதான் செய்யுது, பார்த்துக்கிட்டு தான், அதையும் பார்த்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தவறு செய்வது எல்லாருக்குமே இயல்பு. யாருதான் வந்துட்டு உச்சரிக்கிறதுல வந்துட்டு தவறுகள் இல்லாம இருந்திருக்கு. உங்களிடம் பேசி பார்த்தாலும் தெரியும், நீங்க என்ன எழுதுறீ, உங்களுடைய எழுத்துக்கள்ல தான் தெரியும் நீங்க என்ன தவறு செய்யறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவறுகள் அங்கொன்று இங்கொன்றுமா சில தவறுகள் நடக்கத்தான் செய்ய. நம்ம அந்த தவறை சரி செய்வதற்குலாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ அதே ஒரு கிண்டல் கேலிக்கான ஒரு ஒரு பொது வெளியில நீங்க பண்ணும்போது இப்போ உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது, நீங்கள் எப்படிப்பட்டவரா இருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு நண்பர் சொன்னோம் இல்லையா, அவருடைய சிந்தனை எப்படியா இருக்குது, அவர் வந்துட்டு என்னைய வந்துட்டு உதைப்பாராம். சில பேர் வந்துட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நானும் வந்து அந்த தேர்வு எழுதியிருக்கேன், நான் எந்த ஒரு கெஸ்ட் லெக்சரும் இல்லை. ஸோ அப்போ எனக்கு அந்த மதிப்பெண் எனக்கு கிடைக்காது. நான் தேர்வு எழுதிய மதிப்பெண் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ முதல் பேப்பரு, ஸோ அது ஓரளவுக்கு வந்துட்டு என்ன மதிப்பெண் எடுத்துருங்கிறது ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இரண்டாவது பேப்பரு எப்படியாக இருக்கும், ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடியது. இப்போ நான் வந்துட்டு ஏன்னா இப்போ இந்த 5 பேப்பருக்கான ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்துட்டு 2 மதிப்பெண்லாம் அதில் எடுத்திருந்தார். ஸோ அவங்க என்ன கணக்கில் வந்துட்டு அந்த மதிப்பெண் போட்டாங்க நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தேர்வுலாம் நம்ம பேப்பர் வேல்யூஸ்லாம் போயிருப்போம். இப்போ நான் 12க்கு போயிருக்கிறேன், 10த்துக்கெலாம் போயிருக்கேன். அப்போ பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது தேர்ச்சி பெறணும்னு நினைச்சு, ஏன்னா மாணவர்கள் இல்லையா, அவர்கள் தேர்ச்சி பெறணும்னு நினைச்சு அந்த பேப்பரை திருத்துவோம். அது தேர்ச்சி பக்கத்தில் வந்துட்டா கூட எப்படியாவது அவர்களை வந்துட்டு 35 மதிப்பெண் போட்டு அவங்க தேர்ச்சி பெற வச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கும். ஒண்ணுமே இல்லாதப்போ அப்புறம் அவரை தேர்ச்சி பண்ணி என்ன பண்ண அப்படிங்கிற அந்த கோபமும் இருக்கும். ஏன் இப்படி பேப்பர்ல எதுவுமே எழுதாம போயிட்டாங்கிற கோபமும் இருக்கும். ஏன்னா அவர் யாரு என்னன்னு தெரிய போறதில்ல. ஆனா நமக்கான அந்த கோபம். இதுல ஒரு சென்டம் போடக்கூடிய பேப்பரா இருந்தா அடுத்தவர்களை பார்க்க போறோம். இப்ப நமக்கு மேல வந்து 2 பேர் இருப்பாங்க, ஒரு எஸ்ஓ இருப்பாங்க, சி இருப்பாங்க, அப்புறம் அவருக்கு மேல ஒரு ஹெட் இருப்பாங்க. இப்படியான அந்த இது இருக்கும். ஆனா அவர்கள் வந்துட்டு நம்ம ஏதாவது தவறுகள் இருந்தா சுட்டி காட்டுவாங்க. அப்படியே இல்லைன்னா நம்ம வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா சரி, உங்களுக்கு சரின்னா ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க. அப்ப மதிப்பெண் என்ன போடுறாங்கன்னு தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தடுத்து போகக்கூடிய இடத்துல உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது, அதற்கு ஏன் இந்த மதிப்பெண் கொடுத்தாங்கிறது பார்க்கறது இல்லை. ஸோ இது இன்னொரு நான் சொல்லணும்னா 10th பேப்பர் சோசியல் சயின்ஸ் பேப்பர், ஸோ அது திருத்துவதற்கு நான் போயிருக்கிறேன். அப்போ ஒரு 4 நாள் அந்த பேப்பர் திருத்துறோம். 3 நாள் முடிஞ்சிருச்சு, 4வது நாள் ஸோ காலை முடிஞ்சு மதியான பேப்பரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் எப்போதுமே கொடுப்பாங்க. எல்லாருமே திருத்தம்னா அவங்க லேட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வேல்யூவேஷன் வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பதட்டமாக என்னதில்ல, லேட்டாக தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம முடிச்சுட்டு பக்கத்து டேபிளுக்கு போயிட்டோம். அங்கே ஒரு நண்பர் வந்துட்டு பேப்பர் திருத்திருந்தான், அவரோட போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம் முடிச்சுங்களேன். அப்போ என்னைய கூப்பிட்டு விட்டாங்க, சார் கொஞ்சம் வந்து இந்த பேப்பரை கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் அப்படின்னு. சரி சொல்லிட்டு வந்து பார்த்தேன். பார்த்த உடனே ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரை சரியா ஒரு 5 மார்க்கு எழுதியிருக்கிறான். அந்த எழுதிய எல்லோருக்குமே வந்துட்டு அவங்க தப்பு போட்டிருக்காங்க, மதிப்பெண் கொடுக்கல. இது நல்லா கவனிக்கணும். இது 4 நாள், 4வது நாள் தான் அதை கவனிக்கிறாங்க. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 3 நாள் என்ன நடந்துச்சு, அவங்க சரின்னு கூட மதிப்பெண் கொடுத்துருக்கலாம், கடைசி நேரத்தில் பதட்டத்தில் கூட விட்டுருக்கலாம், நம்ம அதெல்லாம் சொல்லவில்லை. ஆனா ஒரு சரியான எழுதியவர்களுக்கு மதிப்பெண் குறையுது. அதுக்கப்புறம் அந்த அனைத்து பேப்பரும் என் கையில கொடுத்து இதை கொஞ்சம் நீங்க சரி பார்த்து கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேல்யூவேஷன் பண்றேன். உண்மையிலே சொல்றாங்க, அந்த பேப்பர்ல 3 பேர் சென்டம் வருது, 90க்கு மேல வருது. இதை எப்படி வந்துட்டு அவங்க 68, 50, 80 இந்த இதுல நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறது. நான் சொன்னது அந்த ஒரு கொஸ்டின்ஸ் ரைட்டா இருக்க கொஸ்டினை தவறு போட்டிருக்காங்க, மதிப்பெண் கொடுக்கலைங்கிறது. ஆனா அதற்கு உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தா ஏன் இதற்கு வந்து இந்த மதிப்பெண் கொடுத்தாங்க, 5 மதிப்பெண் கொடுத்துருக்கலாம், 3 மதிப்பெண் கொடுத்துருக்கலாம், ஒரு 2 மதிப்பெண் சுலபமா 2 மார்க் 2 மதிப்பெண் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன நடந்தது? அப்ப அங்க அவங்க வந்துட்டு வேல்யூவேஷன் பண்ணவங்களுக்கான ஒரு தெளிவு இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, இல்லை அந்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்குங்கிறத அதை வந்துட்டு சரியா வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாதவங்கள கூட இருந்திருக்கலாம். ஏன்னா புதியவர் அவர், அப்பதான் வந்துட்டு 10th கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த 2 மாதத்திலேயே வந்துட்டு பேப்பர் வேல்யூவேஷன் வர சொன்னா அப்ப அவர்கள் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது அனைத்து பேப்பருக்குமே சிக்கலை கொடுத்துருக்குமா இல்லையா, அது எப்படி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா நான் கண்ட ஒரு விடயத்தை நான் சொல்றேன். இப்படியாக இந்த ஒன்வேர்டுங்கிற போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அதை வந்துட்டு மாற போறது இல்லை, டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். ஆனா
எஸ்ஏ டைப்புங்கிற போது என்ன நம்ம மதிப்பெண் கொடுக்க நினைக்கிறோமோ அதை தான் கொடுக்க போறோம். அது வந்துட்டு நான் இதுக்காக கொடுத்தேன் அதுக்காக கொடுத்தேன் விளக்கம் கொடுக்கலாம். ஆனா நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் அதை கொடுக்குறோம். அப்ப இந்த செகண்ட் பேப்பர்ல என்ன நடந்துச்சு, இந்த ஆதங்கத்தை தான் நான் இங்க சுட்டி காட்டியிருந்தேன். அப்ப அது எப்படியாக அது பண்ணியிருப்பாங்க, அந்த பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தெரியல. ஸோ இதுவே ஒரு ஏதோ உள்ள நடக்குதோ அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கோங்களேன். அது சரி தப்புலாம் தாண்டி அப்பவும் சொல்றேன், அது சரியா நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்றேன். இப்போ கெஸ்லெக்ஸஸ் அவங்க தான் வந்துட்டு இதுல வந்துட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்கிறத ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும்னு சொல்றாங்க. ஆனா அது சரியா நடந்துச்சா நடக்கலையானா நாட்கள் கடந்துருச்சு. பல நண்பர்கள் சொல்லும்போது இது ஏற்கனவே நடந்தது இப்ப வந்துட்டு சொல்றீங்களே அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடந்த காலங்களில் ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையை திடீர்னு ஒரு கொள்கை முடிவுல மாத்திட்டாங்க. அப்ப அவர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு அவங்க வந்துட்டு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவர்களுடைய உரிமை. அதை நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. ஆனா நமக்கு நம்ம வந்துட்டு தனியார் பள்ளி கல்லூரிகள்லையும் வாய்ப்பு கிடைக்காம அரசு கல்லூரிகளை வந்து கெஸ்ட் லெக்சர் போறதுக்கான சூழல் இல்லாம, ஏன்னா பிஹெச்டி இருந்தா அங்க முக்கியத்துவம். இங்க பிஹெச்டி இல்லாம நெட் செட்டை மட்டும் வச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுக்குள்ள போறதுக்கு இது ஒரு ட்ரம்ப் கார்டு. நெட் செட்டுங்கிறது பிஹெச்டிங்கிறது ட்ரம்ப் கார்டா இருக்குது. அப்ப ஏன்டா அது இருக்குது. ஸோ இந்த தேர்வுல நான் என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வச்சு நான் எப்படி வாய்ப்பு எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த தேர்வை போய் எழுதுறோம். அப்ப அவர்களுக்கென்று ஒரு 15 மதிப்பெண் தனியா ஒதுக்கிட்டாங்க. மீதமுள்ள மதிப்பெண்களுக்கு தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த 15 மதிப்பெண்ணுக்கு சேர்த்து பேப்பர்ல அதை கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லவே இல்லை. நமக்கு இறுதியாகவே நான் அதை தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ கஷ்டப்பட்டு படித்து எப்படியாவது பணிக்கு போகணுங்கிற அக்கறையோடு படித்தவர்களுடைய நிலையை யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப இது காலம் கடந்து ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது இது வந்துட்டு வேற எதுவும் சிக்கலை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தவறுகள் நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது அங்க பல உறவுகள் சொல்ற மாதிரி சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அதை பார்த்து அவங்களே தெளிவுபடுத்திடுவாங்க. ஸோ தவறு நடந்தா சொல்ல போறாங்க. அப்ப இது என்னன்னா அவர்கள் அங்க என்ன தவறு சொல்றாங்க, கொஸ்டின்ஸ் ஏற்கனவே முன்கூட்டியே வெளியாயிருச்சு அப்படிங்கிறதும், லேட்டா வந்தவங்களை வந்துட்டு அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதும். அதுல ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாங்க, எங்க காலெல்லாம் அடிக்கடி வெளியில போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் அது அவரு கூட பின்னோட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இதை ஏன் அப்பவே நீங்க அவர் வந்துட்டு அதை சாதாரணமாக கடந்து போயிட்டாரு. ஆனா ஒரு பதிவுன்னு வரும்போது ஒரு பத்திரிகை செய்தின்னு வரும்போது அதை வந்துட்டு வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். ஸோ வாய்ப்புகள் கிடைக்கணுங்கிறதா எல்லாரோட எண்ணமும். நானும் அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்துட்டு இந்த தேர்வை வந்துட்டு ஒத்தி வைக்கணும், இந்த பேப்பர் மீண்டும் தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஸோ அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் அந்த பதிவுலையும் நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு போடுவேன். இது வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்தடுத்து டிஆர்பி டிஎன்பிசியில் என்னெல்லாம் வருதுங்கிறத அதை வரக்கூடிய விஷயத்தை பார்த்து நம்ம வந்துட்டு உங்களுக்கான பதிவுகளை நம்ம தருவோம் உறவுகளை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி உறவுகளே.